சண்டே ஸ்பெஷலாக இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரையும் மட்டன் கிரேவி தான். ஃபிஷ் ஃப்ரை ஹஸ்பண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, மட்டன் கிரேவியை நான் செஞ்சேன். இந்த மீன் பேர்லாம் என்னன்னு தெரியாது, பட் இந்த மீன் சாப்பிட்டே கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆச்சு. இது ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும், ஸோ அதனால இன்னைக்கு ஃப்ரை பண்ணிட்டோம். ரொம்ப பேர் ஃபிஷ் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கண்ணில் பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க, பட் நாங்கள் சாப்பிட்டாலும் கண்டுபிடிக்க மாட்டோம். நெக்ஸ்ட் டே எந்த எஃபெக்டும் ஆகாமல் இருந்துச்சுன்னா அன்னைக்கு மீன் நல்லா இருந்துச்சுன்னு நினச்சிப்போம். இந்த டைம் மீன் நல்லாவே இருந்துச்சு. எல்லா கிரேவிக்கும் இந்த வெங்காய தக்காளி தான் வதக்குறோம், பட் இந்த மட்டன் போட்டால் எப்படி தான் டேஸ்ட் மாறுதுன்னே தெரியல. சூப்பராக இருந்துச்சு. மட்டன் கிரேவி ஃபிஷ் ஃப்ரைலாம் வச்சு இன்னைக்கு ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சது எதனா ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஹஸ்பண்டுக்கு ஒரு ஃப்ளோல ஒரு குலாப் ஜாமுன் வாங்கினுவாங்கன்னு சொன்ன, கரெக்டா ஒன்னே வாங்கியிருந்தாங்க. பரவாயில்ல, அதில் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நானும் ஹஸ்பண்ட் மட்டும் இருக்கும்போது சண்டே ஆனா சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்க போட்டதா அந்த டே கம்ப்ளீட்டா இருக்கும். பட் இப்பெல்லாம் அதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்படி கிளீனா இந்த வீட ஒரே செகண்ட்ல என் பொண்ணு தலைகீழா திருப்பி விட்டா மொத்த பேப்பரும் கீச்சி ஒரே ஆட்டம் தான். இன்னைக்கு 2 மணி நேரம் நல்லா ஆட்டத்தை போட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டா. சரி, இதுக்கப்புறம்னாலும் கிளீன் பண்ணிட்டு நாம தூங்கலான்னு மொத்த வீடு கிளீன் பண்ணி முடிக்கவே எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் 1 hour கிட்ட ஆயிடுச்சு. சரி, இப்பயாச்சும் போய் நிம்மதியா தூங்கலான்றதுக்குள்ள சின்ன பொண்ணு ஏஞ்சிட்டா. முடியல, இவங்க கிட்ட மாட்டின்னு நாங்க படுற பாடு இருக்கே.